Hi to all, அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் 12/7/2025 நடந்துச்சு. இந்த எக்ஸாம்ல ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து தமிழ்லயே வந்து பார்த்தீங்கன்னா தவறா இருக்கு. குறிப்பா வந்து முதல் கேள்வி, முதல் பக்கத்துல 3வது கேள்வி. இந்த கொஸ்டின் பாருங்க, பின்வருவனவற்றில் சந்தி பிழையற்ற அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிழை இல்லாததுன்னு தான் அவங்க கொஸ்டினே கேட்டிருக்காங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் ஏ மட்டும்தான் தவறு, மத்த மூணுமே சரியா இருக்கு. வல்லொற்று மிகா எண்கள், மிகா பக்கம், வல்லொற்று மிகும் இடங்கள், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கும் போது தெளிவா வந்து பாத்தீங்கன்னா கேட்கணும். இங்க இந்த ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா தப்பு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பிழையற்றன்னு இல்லாம பிழையானதுன்னு கேட்டிருந்தா ஆப்ஷன் ஏ வந்திருக்கும். பிழையற்றன்னு கேட்டிருக்காங்க. பிசிடி மூணுமே வந்து பாத்தீங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கு எப்படி கிரேஸ் மார்க் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த தமிழுக்கான ஆன்சர் கீ நான் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்கேன். நம்ம கற்பதை டெலிகிராம்ல இருக்கு. நீங்க இதுல இருந்து தமிழ்ல என்னென்னலாம் முக்கிய வார்த்தைகள், அதுவும் வந்து நான் சோர்ஸ்ல இருந்தே நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம், எது பிழை அப்படின்னு. இந்த 52வது கேள்வி பாருங்க. வை என்னும் வேர் சொல்லின் ஏவல் வினைமுற்று தான் கேட்டிருக்காங்க. நான் கொடுத்ததுல எதுவுமே ஏவல் வினைமுற்று இல்லை. சரி, வெறும் வினைமுற்றா அப்படின்னு பார்த்தா வினைமுற்றே 2 இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கும் கிரேஸ் மார்க் கொடுக்கணும். பலர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நான் வச்சிருக்கேன். இந்த கொஸ்டின்ல தவறு இல்லை, பட் ஆனால் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி தான் இங்க கொஸ்டின் இருக்கு. இங்க பலா குட்டல் அருமை, இது வந்து பலாச்சுளை அப்படின்னு கொடுத்துருந்தா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா சேர்த்தெழுதுக போட்டுருவோம். ஆனா பலா கூட்டல் அருமை அப்படிங்கிறது இப்ப பலா வறுமைன்னு தான் வரும். அது எப்படி பலா வறுமையில எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, சோ இது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சூத்திரம் ஒண்ணு இருக்கு. ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ அப்படின்னு வரும்போது, இப்ப பலா அப்படின்னு சொல்லும் போது ஆ அப்படின்னு வருது. சோ அப்ப அந்த இடத்துல பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா லாவுக்கு இது என்ன லா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது வந்து வகர அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப வந்து குண்டுலா அப்படின்னு நம்ம சொல்றோம், அது வகர லகரம். ஸோ அப்ப அதுக்கு ஏற்ற இவ்வு வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அப்ப இவ்வும் ஆவும் சேரும் போது வ அப்படின்னு தான் மாறும். ஸோ அப்படிதான் வந்து பலா வறுமைன்னு மாறுது. அதே மாதிரி தான் இதுவும் கேட்டிருந்தாங்க. இது வந்து நமக்கு டவுட்டா தான் இருக்கு. சிலர் வந்து ஆப்ஷன் பி இருக்கலாம், ஆப்ஷன் டி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியான விடை தெரியல. இங்க கவ் அப்படின்னு வந்திருக்கு. ரெட்டை கொம்பு காணா ல வந்தா அது கவ் அப்படின்னு அர்த்தம். அவ்வண்ணாவோட இக்கு சேர்ந்துச்சுன்னா கவ்னு வரும். ஸோ அப்ப இந்த கங்கௌகம் அப்படிங்கிறத பிரித்தோம்னா வந்து கங்கு கூட்டல் ஔகம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஔ அப்படின்னு எங்கேயுமே இல்லை. ஸோ இதுக்கு எப்படி வார்த்தை வைக்க போறாங்கன்னு தெரியல. சரி, அடுத்த கேள்வியும் வந்து பாத்தீங்கன்னா சிலர் கேட்டிருந்தாங்க. அடுதல் அப்படிங்கிறது தான் ஆன்சர். இந்த 80வது கேள்வி பாருங்க. நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழி வந்து 42. இது எல்லாருக்குமே தெரியும். கழக தமிழ் அகராதி 1964, பவானந்தர் தமிழ் சொல்லகராதி, வெற்றி தமிழ் அகராதி, இந்த ஆகிய மூன்று அகராதிகளையும் கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரே ஒரு மொழி எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 42 இல்லைன்னு தெரியுது. ஏன்னா அது வந்து நன்னூல்ல அதுக்கு அடுத்துதான் எக்ஸ்ட்ரா வருது. ஸோ அப்ப இந்த ஆப்ஷன் பி சி டில ஏதோ ஒண்ணுதான் ஆன்சர். ஆனா இதுக்கான சரியான விடை வந்து இன்னும் நான் வந்து பர்சனலா தேடிட்டு இருக்கேன், கிடைக்கல. பட் சில இடங்கள்ல, அதாவது நம்ம வந்து நெட்லயே தேடும் போது ஒரு 82 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதுவும் டவுட்டா தான் நான் சொல்றேன். ஏன்னா அபிஷியல் ஆன்சர் கீ வந்தாதான் தெரியும் இதோடைய கரெக்டான ஆன்சர் என்னன்னு. நீங்க எப்படி சார் இது 82ன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, 82ங்கிறது தேவநேய பாவாணர் 82 ஓரெழுத்து ஒரு மொழிய எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. பாவாணர் தமிழ் சொல்லகராதி 1925. ஓகேங்களா? ஸோ அப்ப பவானந்தர் தமிழ் சொல்லகராதி. ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆகையால தான் 82ன்னு சொல்லியிருக்கோமே தவிர்த்து இதுவும் ஒரு டவுட்டா தான் நாங்க சொல்றோம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா சம்திங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர்னு ஸ்ட்ரைக் ஆறத டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல்ல வந்து பாத்தீங்கன்னா அது டினை பண்ணிடுவாங்க. அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது இல்லை. பட் அந்த ஆன்சரை தேடி நம்ம போகணும். ஆல்மோஸ்ட் 82 மோஸ்ட் பாசிபிளான ஆன்சர். சரி, அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
இந்த 91வது கொஸ்டின் பாருங்க. பெயரெச்சங்களில் வகை அறிந்து பொறுத்துக. நிகழ்கால பெயரெச்சம், உடன்பாட்டு பெயரெச்சம், குறிப்பு ஈறு கெடாதன்னு கொடுத்திருக்காங்க. ஆனா நமக்கு கொடுத்ததும் ஈறு கெடாததுதான் கொடுத்திருக்காங்க. ஆனா அது எதிர்மறை பெயரெச்சமா இருக்கு. நல்லா கவனிங்க. நமக்கு ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் நம்மளுடைய இலக்கணத்துல நம்ம படிச்சிருப்போம். ஆனா இவங்க கேட்டது ஈறுகெடாத பெயரெச்சம். இங்க கொடுத்தது பாத்தீங்கன்னா இல்லாத, அறியாத, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல எதிர்மறையாக இருக்கு. அறியாத, அறிந்த குழந்தை, இருக்கும் பொருள் அப்படிலாம் இல்லாம இல்லாத, இங்க ஈறு கெடவே இல்லை, இல்லா பொருள், அறியா குழந்தை அப்படிங்கும் போது அது வந்து ஈறு கெட்ட. இங்க ஈறு கெடாததான் கொடுத்துருக்காங்க. நீங்க ஆப்ஷன் ஏ வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் பாசிபிள் ரைட் ஆன்சரா இருக்கு. சோ அதுல பார்க்கும்போது இந்த நிகழ்கால பெயரெச்சத்துக்கு சரியாக இருக்கு. ஓடுகிற குதிரை. உடன்பாட்டு பெயரெச்சம் அறிந்த பையன், இது கரெக்டா பொருந்தி இருக்கு. ஆனால் குறிப்பு பெயரெச்சத்துக்கு இவங்க வந்து நல்ல, அந்த மாதிரி நல்ல மாணவன் அப்படின்னா குறிப்பு பெயரெச்சம்னு சொல்லலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அறியாத குழந்தை. இப்ப குழந்தை வந்து குழந்தையுடைய குணம் வந்து அறியாமல் இருக்கு. இதுவும் வந்து அக்செப்டபிள் தான். குறிப்பு பெயரெச்சம்னு கூட நாங்க வந்து எடுத்துக்கிறோம். ஆப்ஷன் அதாவது சிக்கு 4 அப்படிங்கறத எடுத்துக்கிறோம். ஆனா ஈறு கெடாத பெயரெச்சத்துக்கு ஆப்ஷன் 1 இல்லாத பொருள் அப்படிங்கிறது தான் இங்க பாக்கி மிச்சம் இருக்கக்கூடிய ஆன்சர். சோ அப்ப 3241ல ஈறு கெடாத பெயரெச்சம் இல்லாத பொருள் என்பது சரியா பொருந்துதான்னு கேட்டா கிட்டத்தட்ட வரல. இங்க பெயரெச்சம் தான், ஈறு கெடாததான், ஆனா எதிர்மறையில இருக்கு. இதை எப்படி ஏன் எதிர்மறைன்னு சரியா சொல்லல. அண்ட் குறிப்பு பெயரெச்சமும் ஆல்மோஸ்ட் பாதி பாதி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியா இருக்கு. ஸோ அப்ப இந்த கொஸ்டினும் வந்து பாத்தீங்கன்னா டவுட் தான். இல்ல இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாங்கிறத அபிஷியல்ல பார்த்தாதான் தெரியும். மற்றபடி எல்லா இந்த ஆன்சர் கீ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க சோர்ஸை தேடி போய் நிறைய வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பார்த்துருக்கோம். இதை ஒரு பெரிய அனலைஸாவே நாங்க பண்ணோம். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. அதாவது எக்ஸாம் ஹால் ப்ரெஷர்ல நம்ம உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து குரூப் 4க்கான கொஸ்டின் கிடையாது அப்படிங்கிறதுல எந்தவித டவுட்டும் இல்லை. ஆனால் கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா தேடி தேடி எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம படிக்கணும்னா ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க் தான் நம்ம கையில டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கு. டிஎன்பிஎஸ்சி அட்லீஸ்ட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சோர்ஸ் ஆஃப் புக் அப்படின்னு வெளியிட்டா கூட நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ ஏன்னா அதையாவது கொஞ்சம் பேஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி படிக்கலாம். இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் தொண்டு செய்தவர்கள், அதே மாதிரி தமிழ் புக்ஸ் எல்லாம் நம்ம தேடணும்னா தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். தேடுதல் முடிவில்லாமல் சென்று கொண்டிருக்கும். புத்தகங்கள் பல ஆயிரம் உள்ளது. அதையெல்லாம் படிச்சுட்டு தான் குரூப் 4 குரூப் 2 எல்லாம் போகணும்னா உண்மையிலேயே வாழ்நாள் சாதனையாக அது மாறிவிடும். ஸோ தயவு செய்து டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்ச சோர்ஸ் கொடுக்கணும். இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. டிஎன்பிஎஸ்சி பள்ளி புத்தகம் என்றும் கூட இது வரைக்கும் சொன்னதில்லை. சிலபஸ்ல இருக்கிறத படிங்கன்னு சொல்லிட்டாங்க. சிலபஸ்ல இருக்கிறது பள்ளி பாட புத்தகத்துல ஆத்தென்டிகேஷன்ஸ்க்காக நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதுல இருந்தும் பல கொஸ்டின்ஸ் வரல அப்படிங்கும் போது மன வருத்தத்தில் இருக்கும் மாணவர்களுக்காக டிஎன்பிஎஸ்சி குறைந்தபட்சம் இதெல்லாம் சோர்ஸ் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். இந்த தடவை வர்ற அபிஷியல் ஆன்சர் கீழ சோர்ஸ் ஆஃப் த கொஸ்டின் சொன்னாதான் எங்களால சேலஞ்சே பண்ண முடியும். இப்ப இந்த கொஸ்டின் எல்லாம் சேலஞ்ச் பண்ணணும்னா கூட சோர்ஸ் வேணும். இப்ப இந்த கொஸ்டினுக்கு சோர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா சோர்ஸ் இல்ல. ஆனா ஒரு சில கொஸ்டின்ஸுக்கு சோர்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி சொன்ன சில கொஸ்டின்ஸுக்கெல்லாம் சோர்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோர்ஸ் இல்ல. 80வது கேள்வி. ஸோ அப்போ சோர்ஸ் இல்லாம நம்ம வந்து ஆன்சர் கீ வந்து இலக்கணத்துக்கு ஆன்சர் கீ எப்படி சேலஞ்ச் பண்றது, இந்த டவுட்டும் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க. ரைட்டு தான். ஸோ நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் கிரேஸ் மார்க் கொடுக்கறதுக்கு வலியுறுத்தலாம். டெஃபினட்டா நம்மளால அந்த அந்த ஆன்சர் கீ சேலஞ்ச் வந்து ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, இதை வந்து நம்ம எல்லாருமே ஃபைல் பண்ணாலே அவங்க வந்து ஒரு 3 கொஸ்டினுக்கு 1 மார்க்கை ரெடியூஸ் பண்ணுவாங்க. மொத்த கேள்விகளே வந்து பாத்தீங்கன்னா 100 தமிழுக்கு 97ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இல்லைன்னா வந்து எல்லாருக்குமே 3 கேள்விக்கான மதிப்பெண்களை கொடுப்பாங்க. ஸோ எப்படி பண்ணாலும் ஒன்று தான். ஸோ ஒன்று எல்லாத்தையுமே ஈக்குவல் பண்ணுங்க. இல்லைன்னா வந்து எல்லாத்துக்குமே வந்து மார்க்கை அந்த 3 கொஸ்டினுக்கான இதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. ஸோ இது என்னுடைய ஒரு ஐயப்பாடாக இருக்கு. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அதே நேரத்தில் அடுத்து குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத வச்சு நான் சொல்றேன். அதன்படி நம்ம வந்து போவோம்.
இந்த புது சோர்ஸ் புக்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்தாலும் டெஃபினட்டா கற்பது ஐஏஎஸ் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுக்கும். ஸோ கவலைப்படாதீங்க. சோர்ஸே சொல்லல, குரூப் டிஎன்பிஎஸ்சி சொல்லலைன்னா கூட கற்பது ஐஏஎஸ் உங்களுக்காக என்னென்ன சோர்ஸ்ல இருந்தெல்லாம் கொஸ்டின் வந்திருக்கு, ஸோ அந்த சோர்ஸை தேடி குரூப் 2க்காக கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுக்குறோம். அதை படிங்க. ஆல்மோஸ்ட் நமக்கு எதுவுமே இல்லாததுக்கு இது வந்து உங்களுக்கு உறுதுணையாகவே இருக்கும். அடுத்த வகுப்புல நம்ம சந்திக்கலாம். ஜெய்ஹிந்த்.